கம்பெனி இன்சூரன்ஸ்னா என்ன? அப்படின்னா, அது ஒரு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. எம்ப்ளாயர் உங்களுக்கு வாங்கி கொடுக்கிற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. நீங்க பிரீமியம் எதுவும் செலுத்த வேண்டாம். இமிடியேட்டா கவரேஜ் ஆகும். நீங்க கம்பெனில ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களுக்கு அந்த கவரேஜ் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா அதோட லிமிடேஷன் உங்களுக்கு தெரியுமா? கம்பெனி இன்சூரன்ஸ்ல பொதுவாக இருக்கும் சில ஹிடன் ப்ராப்ளம்ஸ். கவரேஜ் அமௌண்ட் குறைவாக இருக்கும். அதாவது நீங்க கிளைம் பண்ணக்கூடிய அமௌண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் 2 லேக்ஸ் இல்ல 3 லேக்ஸ் இல்ல 5 லேக்ஸ் ஆர் 6 லேக்ஸ் அப்படி குறைவான அமௌண்ட் இருக்கும். ரூம் ரென்ட் லிமிட் அதாவது தினசரி தினசரி ரூம் வாடகை. அதாவது நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆறீங்க. தினசரி ரூம் அமௌண்ட்னு ஒண்ணு போடுவாங்க. நீங்க எவ்வளவு நாள் இருக்கீங்களோ அது அந்த அமௌண்ட் அதுல ஆட் ஆகும். அது வந்து ரொம்ப குறைவா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரூ. 500 இல்ல ரூ. 1000 அப்படி செட் பண்ணிருப்பாங்க உங்க குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. ஆனா நீங்க அட்மிட் ஆகுற டைம்ல பாத்தீங்கன்னா 2000, 3000, 5000 அப்படின்னு சென்னை போன்ற மெட்ரோ சிட்டில வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அப்போ உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அதே மாதிரி சில டிசீஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அதாவது சில குறிப்பிட்ட வியாதிகளை வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆகாதுன்னு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அதாவது உங்க கம்பெனி ப்ரொவைட் பண்ற ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எக்ஸ்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி சில டிசீஸ்க்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். சில வியாதிகள் வந்து நீங்க ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டேல இருந்து கிளைம் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைம் கிராஸ் பண்ணாதான் நீங்க கிளைம் பண்ண முடியும்னு சொல்லி இந்த மாதிரி சில ஹிடன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். இதே மாதிரி சில ப்ராப்ளம் எல்லாம் இருக்குன்னு 90% பீப்புளுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது மெடிக்கல் ஒரு எமர்ஜென்சி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஜாப் போச்சுன்னா, அதாவது ஜாப்ல இருந்து உங்கள டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா, கம்பெனி இன்சூரன்ஸும் சேர்ந்து போயிடும். கோவிட் மாரி டைம்ல எவ்வளவு பேர் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க தெரியுமா? ஜாபும் இருக்காது, இன்கமும் இருக்காது. அதே நேரத்துல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா, ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறீங்க. உங்களுக்கு ஆன ஹாஸ்பிட்டல் பில் வந்து 8 லேக்ஸ்ன்னு வருது. ஆனா உங்க கம்பெனி இன்சூரன்ஸ் கவரேஜ் வெறும் 3 லேக்ஸ் தான் இருக்குன்னு வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது மீதி இருக்கிற 5 லட்சத்த யார் செலுத்துவாங்க? சேவிங்ஸ்ல இருந்து எடுப்பீங்களா? இல்ல லோன்ல இருந்து எடுப்பீங்களா? இல்ல ஃபிரெண்ட்ஸ்ட்ட கேட்பீங்களா? இப்படின்னு பல கன்ஃப்யூஷன் உங்களுக்கு வரலாம். மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா இன்சூரன்ஸ் நம்மள புரொடெக்ட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸ கிரியேட் பண்ணக்கூடாது. நீங்க ஸ்மார்ட்டா முடிவு எடுக்கணும்னா, கம்பெனி இன்சூரன்ஸ ஒரு போனஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்க. பெர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது அவுட் சைட் ஆபீஸ் பெர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ மெயின் ப்ரொடெக்ஷனா வைங்க. அப்படி பண்ணீங்கன்னா, ஜாப் சேஞ்ச் ஆனாலும் கவரேஜ் இருக்கும். ஃபேமிலியையும் கவர் பண்ணலாம். பீஸ் ஆஃப் மைண்ட் கண்டிப்பா கேரண்டீட்.